அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 182லேருந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கும், அவங்க அந்த 2வது டெஸ்ட்டை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போது இந்த 3வது டெஸ்ட் என்னது, அந்த டைட்டில் டெஸ்ட்டு தானே, அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரைனிங்கை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மினிமமே ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் அவங்க நிற்கணும் இல்லையா, அந்த ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. எவன்லாம் ட்ரைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னானோ அவங்க இப்போ என்ன சொல்கிறானுங்க, டேய் என்னடா இந்த 3வது ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆஸ்காருக்கு லைட்டாக தாடியெல்லாம் வேறு முளைச்சி போச்சு. இப்போ இவங்க புலம்புறானுங்கள, அந்த சமயத்தில் போஸ் ஆயிஷி என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் ஹீல் பண்ணி விட்றாங்க. அப்போ தானே ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இப்படியே கண்டினியூஸாக ட்ரைனிங் அப்படிங்கிறது இரவு பகலாக போய்கிட்டே இருக்குது. இந்த 3வது டெஸ்ட்டுக்கான டைம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இவங்களால் டைமுக்கு முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் தங்ஸான் என்ன யோசிக்கிறான், ஷாவால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் தான் உடம்புல இருக்க முடிஞ்சது, ஆனால் இப்போது 4 மணி நேரம் உடம்புல இருக்க முடியுது. இப்போது தங்ஸானுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்குதுங்க. அவனுடைய பர்பிள் டீமன் ஐ இருக்கு இல்லையா, அது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத விட அது இவால்வ் ஆகுது. மொத்தமாக 4 ஸ்டேஜ் இருக்கும். அதில் இப்போ 4வது ஸ்டேஜுக்கு அது இவால்வ் ஆகுது. இவனால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உணர முடியுதுங்க. அதாவது கண்ணை மூடினா கூட முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறான். இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி போன மாதிரி ஆயிடுறான் அவன். அந்த சமயத்தில் அவனுக்குள்ளே அந்த ப்ரிசம் இருக்கும்ல, அது வெளியில் வருது. இந்த ஓஷன் கார்டுமே அந்த இடத்துல தோன்றி அவர் என்ன பண்ணுறாரு, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த அவைக்கன் பண்ணி விடுறாரு. இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே சுற்றி இருக்க நம்ம ஆட்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. தங்ஸானுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா புரியல, நமக்கும் தான் புரியல. அவன் கையில் கட்டியிருந்த அந்த செயின் எல்லாமே பீஸாக போயிடுச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம், அவன் இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் மட்டும் முடிக்கல, ஷாவு இருக்கா இல்லையா, அவளுமே அந்த ஒரு டெஸ்ட்டை முடிச்சிட்டா. இப்போது இவங்களுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது லெவல் 80க்கு ரீச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஷன் காட் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது 25%க்கு போயிடுச்சு. இவனோட ஸ்பிரிட் அவைக்கன் ஆயிருக்கான். அந்த ப்ராசஸை தான் மனுஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஷாவுடைய ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஹிடனாகவே இருக்குது. இப்போது ஷாவு கேட்குறா, உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருந்தது இல்லையா, 4வது ஸ்டேஜுக்கு இவால்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கண்ணு திறந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணு மூடியிருந்தால் கூட என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். எந்த ஒரு இல்யூஷனும் என்னை பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது போஸ் ஆயிஷி இருக்காங்களா, அவங்களோட குரல் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது ஏன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இவனே அதிர்ந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது டைரெக்டாக என்னோட மைண்டில் கேட்குது. என்னடா இது புதுசாக இருக்கே, இதான் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷனா அப்படின்னு யோசிக்கிறான். அவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னோட கடமை, நன்றியெல்லாம் வேண்டாம், நான் ஐஷன் ஐலண்டுக்கு திரும்ப போகிறேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுலே இவனுக்கு தான் டெஸ்ட்டில் அதிகமான நேரம். இவன் முடிச்சிட்டான், கம்மியான நேரம் இருக்கவங்களாம் இன்னும் முடிக்காமல் இருக்கான். ஸோ தங்ஸான் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லாருமே எப்படி டெஸ்ட் எடுக்கிறாங்கன்றதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு உதவி தேவைப்படும் இல்லையா. இப்போ இவன் என்ன யோசிக்கிறான், எப்படியாவது எல்லாருமே டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவன் நினச்ச மாதிரியே ஒவ்வொருத்தராக டெஸ்ட்டை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான ரிவார்ட்ஸ் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சோல் பவர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ரோராங்கு மட்டும் அவளுடைய சோல் ரிங் எல்லாமே 500 இயர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. எப்படியோ ஒரு வழியாக 3வது டெஸ்ட்டை முடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே 4வது டெஸ்ட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அதாவது 4வது டெஸ்ட் என்னென்னா, இந்த டெவில் ஒயிட் ஷார்க் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி அங்கே ஒரு டீமன் வேல் ஃபிஷ் இருக்குது, அதை கொல்லணுமா. இதில் இன்னொரு விஷயம், அந்த டெவில் ஒயிட் ஷார்க் இறந்து போகக்கூடாது, அதையும் பத்திரமா பார்த்துக்கணும். என்னடா 3 டெஸ்ட்டை விட 4வது டெஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல தெரியுதே. எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல ரெஸ்ட்டு தான், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறானுங்க. சரி ஓகே, முதல்ல நம்ம ஐலாண்டுக்கு திரும்ப போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சேட்டைகள் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷாங் பார்க்குறா, டேய் நீ வேணா பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக மாறி இருக்கலாம், ஆனால் உன்னோட மூளை அப்படிங்கிறது வளரவே இல்லை, நீ அப்படியே தான்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம், அவங்க ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜா, அவருடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மார்ஷல் சோல் எம்பையர் பக்கத்தில் ஒரு கிங்டம் இப்போ தான் ஆக்கிரமிச்சாங்களாம். அதை கேட்டோன்னா மனுஷனுடைய உடல்நிலை இன்னும் மோசமாக போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மார்ஷல் சோல் ஹால் என்ன தான் பண்ணாலும் சரி, நீ அவங்கள விட்டுறாத. உனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சுன்னா பக்கத்தில் ஒரு எம்பையர் இருக்குல்ல, ஷிங்லோ எம்பையர், அதாவது நம்ம மூபாயோட எம்பையர், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படிங்கிறாரு. என்ன ஆனாலும் சரி நம்ம கிங்டமில் ஒரு இன்ச்சை கூட அவங்களுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போது ராஜா இறந்துட்டார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட்களுக்கு சேருது. வெறும் ராஜா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, அந்த மார்ஷல் சோல் ஹால் அப்படிங்கிறது மார்ஷல் சோல் எம்பையராக மாறிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வருது. மார்ஷல் சோல் எம்பையர்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம மாஸ்டர் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி தான்.
பிபிதோங் என்ன பண்றான்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கிங்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா வளைச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அவ என்ன பண்ணுவா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இன்னொரு பக்கத்துல நம்ம மூபாயோட பிரதரை காட்டுறாங்க. இவங்களுமே பிபிதோங் பண்ற அட்டகாசத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ பண்றது உண்மையாவே மிகப்பெரிய அட்டகாசம். மார்ஷல் சோலால் அப்படிங்கிறத மார்ஷல் சோல் எம்பையரா மாத்தினா இப்போ ஒவ்வொரு கிங்டமா வந்து பிடிச்சிக்கிட்டே வரால. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இங்கே வருவா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தியோந்தோ எம்பையரில் ஒரு மிகப்பெரிய வார் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த தியோந்தோ எம்பையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கண்ட்ரி இல்லைங்க. இந்த இடத்துல வளங்கள் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த மார்ஷல் சோலாலுக்கு இந்த ஒரு எம்பையர் மேலே ரொம்ப காலமாக ஒரு கண்ணு இருக்குது. இது நம்ம மாஸ்டருக்குமே நல்லா தெரியும். பிபிதோங் யாரை பார்த்து பயப்படுறாலோ இல்லையோ, நம்ம மாஸ்டரை பார்த்து கண்டிப்பாக பயப்படுவா. ஏன்னா மனுஷன் பிளான் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம மாஸ்டருக்குமே இவ என்னென்ன பண்ணுவா, எங்கெங்கே போவா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அங்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அங்கே இருக்கிறவங்கள பாதுகாக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ எங்கெங்கே எவ்வளோ பேர் அனுப்பணும் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு சிட்டிக்கு வராருங்க. அந்த சிட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் சிட்டி. இந்த சிட்டியில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மாஸ்டர் சின்ன வயசில் இருக்கும்போது பிபிதோங் கூட சேர்ந்து இந்த ஒரு சிட்டியை பயங்கரமாக ஊர் சுற்றிருக்காப்புல. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலாக மாஸ்டருடைய ஃபர்ஸ்ட் லவ் யாரா அப்படின்னா பிபிதோங் தான். இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும். ஆனால் விதியின் விளையாட்டா இல்லை வேற எவனோ விளையாடானா அப்படின்னு தெரியல, இவங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. 2 பேருமே எதிர்பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிட்டியில் இவங்களுக்கான மெமரிஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்க. அவங்க அங்கே இருக்க அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் போல் தெரியுது, லேண்டன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அப்போது இந்த மக்களை கவரணும்ல, இவங்களோட மார்ஷல் சோல் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த வியாபாரிகள் மக்களை கவர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயபுல என்ன பண்ணுது, ஃபயர் பவரை யூஸ் பண்ணி லேண்டன் எல்லாம் கொளுத்தி விட்டுருமா. ஆனால் அது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திகு திகு திகுன்னு எரிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம மாஸ்டரு இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல் பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாரு, உங்களது வந்து பிளான்ட் பேஸ்ட் மார்ஷல் சோல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அட ஏன்ப்பா நீ வேற, அந்த பிளான்ட் எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் யூஸ்லெஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யூஸ்லெஸ் பீப்புள் வேணா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா எல்லாருமே யூஸ்லெஸ் மார்ஷல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம மாஸ்டர் மாற்றி பேசுகிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயாகவே ஒரு லேண்டன் அப்படிங்கிறத கொடுக்குறாருப்பா. அந்த லேண்டனை இவர் பிபிதோங் 2 பேருமே சேர்ந்து பறக்க விடுறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 பேருக்குமே ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் மார்ஷல் சோலால காட்டுறாங்க. நம்ம பிபிதோங் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவகிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஏலியன் சிட்டி பற்றி சொல்கிறாங்க. அவள் என்ன சொல்கிறா, யாரையாவது அனுப்புங்க, அவங்க போய் கமாண்ட் எடுத்துக்கிட்டோம், ஆனால் அந்த சிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாதீங்க, அந்த சிட்டியை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறா. அப்போ இவளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ் இன்னுமே இருக்குது. ஆக்சுவலாக இவள் பேசிக்காக ஒரு நல்லவ தான். இவளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இவளை இந்த மாதிரி மாற்றிடுச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், பல பேரை நம்ம சொல்லுவோம், அவன் கெட்டவன், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்கள மாற்றிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுறோம். எங்கே கட் பண்ணால் மறுபடியும் ஹைஷன் ஐலாண்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 4வது டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, 4வது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஷாவ் பாய் வரணும். அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, தாங்சான் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஃபேட்டி கிட்ட டொமைன் இருக்குல்ல, அந்த டொமைன் என்ன பண்ணும், தண்ணியில் ஃபயர் எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அவள் சென்ஸ் பண்ணுவா, வருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஃபேட்டியுமே ஓகேன்னு சொல்லிட்டு டொமைனை பயன்படுத்த கூட தங்சானுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது வாட்டர் எலிமெண்ட்டில் ஃபயர் எலிமெண்ட் மிக்ஸ் ஆகும்போது அங்கே இருக்க டெவில் ஷார்க் எல்லாமே இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. டெவில் ஷார்க்கில் ஒயிட் ஷார்க். ஏன்னா இவங்களை வந்து அது எதிரியாக நினச்சிக்கிச்சு. ஆனால் தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய ஸ்பிரிட் பவர் இருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணி தோர்த்தி விட்டுறான். ஆனால் இவங்க நினச்ச மாதிரியே ஷாவ் பாய் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம ஃபேட்டி போன உடனே ஷாவ் பாய் அப்படின்னு கூப்பிட்றான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறா, ஷாவ் பாய்லாம் கூப்பிடக்கூடாது, ஓஷன் கார்டு மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடணும், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. இவங்க சொல்கிறாங்க, எம்மா நாங்கள் 4th டெஸ்ட் எடுக்கணும், நீ வந்தால் தான் அதை எடுக்க முடியும் அப்படின்ன உடனே, அப்படியா அப்போ நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. நாங்கள் எப்போ ரெடி, வா போகலாம் அப்படிங்கிறானுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போகிறாப்பா. போகிற வழியில் இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு கடலில் ஒரு 3 ஸ்பீஷீஸ் அவங்க தான் வந்து ஃபுட் செயினில் மேலே இருக்காங்க. யாரா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேஜிக் வேல், 2வது இவங்க இப்போ கொல்ல போகிறாங்கல்ல அந்த டைகர் வேல் தான், 3வது இவங்களுடைய அந்த டெவில் ஒயிட் ஷார்க்கு. இதில் அந்த மேஜிக் வேல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழத்தில் இருக்குமா, நம்பர்ஸுமே ரொம்ப கம்மியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 2வதாக இருக்குது பாருங்கள் டைகர் வேல், அது வந்து சும்மா இருக்காதான், சம்மந்தமே இல்லாமல் கொலை பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஓஷன் கார்டு ஒரு ரூல் வச்சுருக்காருல, அந்த ரூலை சுத்தமாக மதிக்கவே மதிக்காதான். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமன் டைகர் வேல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஒவ்வொரு வேலும் 2 டெவில் ஒயிட் ஷார்க் கிட்ட சண்டை போடுமா. அப்போது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அட்வான்டேஜ் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் நடந்த ஒரு சண்டையில் நம்ம ஷாவ் பாயோட பிரதர் வந்து இறந்து போயிட்டானாமா. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சண்டை வந்து ஈஸியாக இருக்க போகிறதில்ல, உயிரோட திரும்ப வருவோமா தெரியல அப்படிங்கிறா.
ஷாவ் பாய் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபேட்டி என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான ரிவெஞ்சை நாங்கள் வாங்கி தருவோம் அப்படிங்கிறான். ஆனால் ஷாவ் பாய் என்ன சொல்கிறா, எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னுடைய கிளான் மெம்பர்ஸை நினச்சா தான் பயமாக இருக்குது. சப்போஸ் நான் உயிரோட திரும்ப வரல அப்படின்னா என்னோட கிளானில் இருக்க 100 ஷார்க் குட்டிகளை உன்னுடைய பொறுப்பில் விட்டு போகிறேன், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ தான் தங்சானுக்கு புரியுது அவன் ஏன் எப்போவுமே வந்து கோவத்திலே இருக்கா சோகத்திலே இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு இப்போ தான் புரியுது. அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாது, என்கிட்ட பிளான் இருக்குது, இந்த சண்டையில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லாஸஸ் கம்மியாகிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, என் கூட சேர்ந்து வரியா, ரிஸ்க் எடுக்க உனக்கு தயாரா அப்படின்னு கேட்குறான். அதாவது 2 பேர் மட்டும் போகலாம் அப்படிங்கிறான். அது அப்படியே பார்க்குது, என்னது 2 பேர் மட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸோ தங்சான் என்ன பண்ணுறான், நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க, நான் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் பாய் கூட போகிறான். இன்னொரு பக்கம் மார்ஷல் சோல் எம்பையரை காட்டுறாங்கப்பா. அதாவது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவங்க இப்போ தான் ஒரு கிங்டமை பிடிச்சாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் போருக்கு போகிறாங்களே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேர் முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஒரு மீட்டிங்க்கு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறது தெரியல. பிபிதோங்க அங்கே வரா, வந்துட்டு அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, பயபுள்ள கதையே வந்து மாற்றி பேசுது. அதாவது இந்த தியந்தோ எம்பையர் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயம் பண்ணுறாங்களாமா. இப்போ நம்ம ஊரில் எலெக்ஷனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, லிட்டரலாக அதுதான். வர காசு பணத்தெல்லாம் அவங்க அடிச்சிடுறாங்க, மக்களுக்கு வந்து எதையுமே பண்ண மாட்டுறாங்க. அதனால தான் அவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்ஷல் சோல் எம்பையரை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ லைட்டிங் ட்ரைப் அவள் கொன்னால, அதுக்கு அவள் என்ன காரணம் சொல்கிறா, இவங்கெல்லாம் வந்து மார்ஷல் சோல் எம்பையரோட ஆட்களாமா, அவங்களோட கை ஆட்கலாம், அதனால தான் அவங்களெல்லாம் கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டா. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மக்கள் என்ன யோசிப்பாங்க, என்னமோ மற்றவங்களாம் வில்லன், இவன் மட்டும் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்கப்பா. ஆக்சுவலாக அந்த 2 பேர் யார் அப்படின்னா நம்ம மாஸ்டருடைய ட்ரைப் தான். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பழி தீருவேன் அப்படிங்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஷாவ் பாய் காட்டுறாங்க, தங்சானை கூப்பிட்டு போயிட்டு இருக்கால, அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த வேல்ஸ் எல்லாமே தண்ணியோடைய மூமெண்ட்டை வச்சு யார் இருக்காங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிடுமா. ஸோ இதுக்கு மேலே போக வேணாம் அப்படிங்கிறா. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதை கையில் எடுத்துக்கிறான். அதை பார்த்துட்டு ஷாவ் பாய் கேட்குறா, என்னடா நம்ம வந்து இன்விசிபிளாக மாறிட்டோமா அப்படின்னு கேட்குறா. அவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆமாம், இது வந்து நம்முடைய தடத்தையே மறைச்சிரும். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் நம்ம பொறுமையாக கீழே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நகர்ந்து தரைக்கு போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஷாவ் பாய் என்ன பண்ணுறான், அந்த டைகர் வேலுக்கு ஒரு கிங் இருப்பான்ல, அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைகர் வேலுக்கு வாட்டர் பிளேட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் இருக்காமா. அதாவது இந்த செஞ்சுரி மில்லியனம் சோல் பீஸ்டில் அதோட அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அந்த தைரியத்தில் தான் மற்ற டைகர் வேலெல்லாம் காரணமே இல்லாமல் கொண்டுகிட்டு திரிதான். இந்த ஒரு காட்சியை போசாஷியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெவில் ஒயிட் ஷார்க் இருக்குது பாருங்க, அது மட்டும் இல்லைன்னா இந்த டைகர் வேலெல்லாம் எப்போவோ ஐசன் ஐலாண்டை வந்து தாக்கியிருக்குமா. ஏகப்பட்ட சோல் மாஸ்டர்ஸை கொண்டிருக்கு போல தெரியுது. கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் வேறு செத்து போயிருக்காங்க போல. ஸோ இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, தங்சானால் இதை சாகடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது ஒரு பெரிய வேலுங்க அப்படியே போகுது, விட்டா இவங்க மேலே இடிச்சிரும் போல தெரியுது. தங்சான் வேகமாக பின்னாடி ஓடி வரான் பாருங்க. இந்த மூமெண்ட்டுக்கே அதெல்லாம் பயங்கரமாக தேடுதுங்க. யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு சின்ன மூமெண்ட் தான், அசால்ட்டாக கண்டுபிடிக்குது. அதுவும் அந்த வேல் கிங் இருக்குது பாருங்க, அதோடைய ட்ராக்கிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது. நார்மல் வேல் கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான். எப்படி தாண்டா அட்டாக் பண்ணுறது அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இது வந்து டேஞ்சரஸாக இருக்குது, முதல்ல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா, அவங்ககிட்ட ஸ்பிரிட் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இவளுமே கூட்டுக்கிட்டு அங்கே போய் பார்க்குறான். இவ பார்க்குறா, என்னடா இவனோட ஸ்பிரிட் பவரை அந்த வேல் கிங் கூட டிடெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. தங்சான் என்ன சொல்கிறான், அங்கே மொத்தமாக 300 டைகர் வேல் இருக்கான், எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம மறைஞ்சிருந்து தாக்கலாம் அப்படிங்கிறான். எப்பரா மறைஞ்சிருந்து தாக்குறது, மூமெண்ட் இருந்தாலே கண்டுபிடிச்சிருமே அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறான். இது என்ன பாட்டில் தெரியுமா, ஒரு ஐஸ் அண்ட் ஃபயர் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கும்ல, அந்த தண்ணி அதில் வச்சுருக்கான். அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண பாட்டில் இது. தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ஒரு தண்ணியை ஒரு ஆரோ மேலே ஊற்றி ஒரு வேலை பார்த்து கரெக்டாக சுட்டுட்டாங்க. சுட்ட உடனே அந்த ஒரு வேல் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுது, இந்த வேலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்த உடனே அது ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி மாறி எல்லா வேலையும் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த வேல் கிங்க்கு ஒன்றும் புரியல, என்னடா நல்லா தானே இருந்தான், என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அது கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆக்சுவலாக இந்த ஒரு தண்ணி இந்த உலகத்திலே ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் ரெண்டுமே கம்பைன் ஆனதான் இந்த ஒரு தண்ணி. ஸோ இது கிரியேட் பண்ணுற எஃபெக்ட்லாம் இருக்குது பாருங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு ஆரோ வச்சு அடிக்கிறான். இதை ஒரு வேல் பார்த்துருச்சு. அந்த ஆரோ எந்த திசையிலேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு பயங்கர வேகமாக வந்து வெறித்தனமாக அட்டாக் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணாலும் யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியலையே. அந்த வேல் கிங் என்ன பண்ணுது, அஃபெக்ட் ஆன வேலை 2 துண்டாக வெட்டிடுச்சிங்க. ஆனால் அந்த வேல் கிங் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதில்ல, அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் அதால் கூட எங்கேருந்து அட்டாக் வருது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே போனால் என்ன நடக்கும், எதிரி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு தெரியும், ஆனால் அட்டாக் எங்கேருந்து வருதுன்னு தெரியல இல்லையா, மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும்.
இது பத்தாததுக்கு நம்ம ஹீரோ வேற இங்கேயும் அங்கேயும் டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்கான். ஒரு இடத்துலயே இருக்கான். தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் உட்காந்துருக்காங்கல்ல, டேய் என்னமோ நடக்குதுடா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த வேலெல்லாம் பார்த்த உடனே ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க எல்லாருமே. உள்ளுக்குள்ளே அந்த டீமன் ஷார்க் எல்லா இடத்துலையுமே தேடுதுங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேடினா கூட யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. அந்த வேல் கிங்குக்கு சரியான கோவம். இப்போ தங்சான் என்ன தெரியுமா பண்ணுறான், அடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஒன்னோட நிறுத்தலை, கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இவளுக்கு நல்லாவே தெரியுது தங்சான் வந்து அவசரப்பட்டு எதையும் பண்ண மாட்டேங்கிறான். அவன் வெயிட் பண்ணுறான், பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கான். சான்ஸ் கிடைக்கும் போது அடிக்கிறான். இப்போது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த வேல் கிங் யோசிக்குது, ரைட்டு இப்படியே போனால் நம்ம நிலவரம் கலவரம் ஆகிடும், எல்லாரும் கிளம்புடான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ தங்சான் பார்க்குறான், இது இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது, ஓப்பனாக இறங்கி அடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனுமே சிக்னல் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.